மனதுக்குள் வெல்கம் பேக் மட்டும் சொல்லிட்டு என்ன பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியில் 10 வேலை அப்படியே எடிட் பண்ணிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட் எடிட் பண்ணிட்டு கலர் மோஷன் ஆப்பில் ரெண்டு மோஷன் இல்லாதாங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த மெசேஜ் பண்ணி நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது இந்த வீடியோக்கான புக் மார்க் செக்யூரிட்டி பர்சன் லிங்க் கொடுத்துறேன். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. ஓகே, அடுத்து ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு புக் மார்க் செக்யூரிட்டி பர்சன் இருக்கும். ஃபஸ்ட்டு புக் மார்க் பர்சன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஆட் இமேஜின்னு வரும். அப்புறம் குரூப் 2 ஃபோட்டோன்னு ஒரு குரூப் இருக்கும், எடிட் குரூப் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோ செட் பண்ணுற மாதிரி வரும். அந்த 2 ஃபோட்டோ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து கிராப் பண்ணி போடணும். அப்படி இல்லை ஃபோட்டோ ஃபுல்லாக உடஞ்சிடும். எப்படி கிராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சென்ட்ரல் செகண்ட் மேலே நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் அனாலிசிஸ் நம்ம கிளிக் பண்ணி கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சைடில் ப்ளஸ் செகண்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி செகண்ட் மீடியா நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர்ஸ் பண்ணாலும் பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற இந்த இமேஜெல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஆக்டர் இமேஜ் நான் டெலகிராம் பேஜில் சென்ட் பண்ணுற இமேஜ் எல்லாம் நீங்கள் வேணும்னா நான் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு இந்த பிக்சரில் கலெக்ட் பண்ணிங்க. இந்த டெலகிராம் சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, எடிட் பண்ணி எந்த பிக்சர் போன பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ ஃபுல் ஜூமிங் கொண்டு எப்படி பண்ணது போகிற மேலே த்ரீ பண்ணிருக்கோம். நம்ம கிளிக் பண்ணி ஃபிஃப்த் வெல்கம் பேஜ் நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபோட்டோ ஃபுல்லாக ஜூம் ஆகிடும். அகைன் எதுனா சென்டரில் கொண்டு வந்து பார்க்கலாம். ஃபோட்டோ சைடில் 3 ட்ரெஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி சென்டரில் கொண்டு வந்துடுங்க. அகைன் தேர்ட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டு ரேசர் ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ ஜூமிங் ஆகும். ரேசர் ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகும். கரெக்டாக சைஸு சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போகலாம். மேலே செட்டிங் பண்ண போதில் 20 நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஃபோட்டோ கொஞ்சம் லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு பிறகு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. கீழே சேவ் கொடுத்துருங்க. ஓகே, க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு செகண்ட் இமேஜ் எதுவோ நீங்கள் போட போகிறீங்களோ குரூப்புக்கு அந்த இமேஜ் கிராப் பண்ணி எடுத்துச்சுங்க. நான் வீடியோவில் எந்த பொறுத்தால ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஓகே, கிராப் பண்ணி எடுத்துச்சு. பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கொடுத்த புக் மார்க் பர்சன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அகைன் கிளிக் பண்ணிட்டு ஆட் இமேஜ்னு வராமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கலர்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டார் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கிராப் பண்ண ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ரெஸ் ஆகணும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். ஓகே, பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் கொடுக்குறீங்களோ அதே தான் அந்த குரூப் உள்ளே போய் நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணுறது எல்லாமே ஒரே இமேஜ் தான் கொடுக்கணும். வேறு இமேஜ் கொடுக்கக்கூடாது. ஓகே, பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணியாச்சு. மேலே லேயர் வருது எல்லாம் எப்படி செட் பண்ணிட்டு போகலாம். குரூப் 2 ஃபோட்டோ இருக்கும். நம்ம கிளிக் பண்ணி எடிட் குரூப்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 குரூப் 6 இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணுங்கள். இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். குரூப் 1 ஒன்று கிளிக் பண்ணுங்கள். ஒன்று மட்டும் சொல்கிறேன். அதுமாதிரி பார்த்து எல்லாம் சேஞ்ச் பண்ணிங்க. குரூப் 1 இருக்கும். அகைன் நீங்கள் எடிட் குரூப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஃபோட்டோ இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கலர்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்கும். அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் எந்த ஃபோட்டோ கொடுக்கும் அந்த ஃபோட்டோ கரெக்டாக பார்த்துன்னு நம்ம லைக் ப்ளஸ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இது ஒன்று சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அதேமாரி இதே ஆர்டரில் 6 குரூப்புக்குள்ளேயும் போங்க. போயிட்டு ஒரு எடிட் குரூப்னு கொடுத்துட்டு எல்லா ஃபோட்டோ ஒரே ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. அதே நீங்கள் ஏற மரம் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஃபோட்டோவும் செட் பண்ணிவிடுங்க. இதேமாரி வீடியோவில் எந்த பொறுத்தால நான் சொல்லலை, நீங்கள் பார்த்து சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, அகைன் நாங்கள் ஏற மார்க் கொடுங்க. அதுக்கப்புறம் வர இமேஜ் எல்லாம் நீங்கள் தான் செட் பண்ணணும். ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கண் ஆஃப் பண்ணிவிடுங்க. மொபைல் கொஞ்சம் லேகி ஆகும். சேஞ்ச் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க கண்ணு. அப்புறம் லாஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளஸ் செகண்ட் மேலே நம்ம கிளிக் பண்ணி செகண்ட் மீடியா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே த்ரீ-டாட் பட்டன் அகைன் நான் சொன்ன மாதிரி கிளிக் பண்ணி ஃபிஃப்த் வெல்கம் பேஜ் எல்லாமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபோட்டோவை தேர்ட் ஒரு ஆப்ஷன் வச்சு கிராப் பண்ணிவிடுங்க. கிராப் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ கரெக்டாக செட் ஆகிடும். ஓகே, இதே ஆர்டரில் புக் மார்க் சென்டரில் எல்லா ஃபோட்டோ செட் பண்ணிவிடுங்க. ஓகே, கடைசி வர ஃபோட்டோ செட் பண்ணிவிடுங்க. நான் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் சென்ட் பண்ணேன் உங்களுக்கு எக்ஸாம் காமிக்கிறதுக்காக. நீங்கள் எந்தெந்த இமேஜோ அந்த இமேஜ் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இந்த ஃபோட்டோவில் எப்படி எஃபெக்ட் பேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. இங்கே பேக் கொடுங்க. கொடுத்துட்டு நான் கொடுத்த ஷேக் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் 2 ஷேக் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஷேக் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் எஃபெக்ட்ஸ் இருக்க மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே த்ரீ-டாட் பட்டன் கிளிக் பண்ணி காஃபி ஃபேஸ் கொடுத்துருங்க. காப்பி கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த புக் மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே வேறு மாதிரி கிளிக் பண்ணுங்கள். அகைன் இன்னொரு டைம் வேறு மாதிரி வரும். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 11 செகண்டுக்கு அப்புறம் வர ஃபஸ்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு த்ரீ டாட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தனா எஃபெக்ட் பேஸ்ட் ஆகிடும். ஓகே, இதேமாரி ஒரு இமேஜ் விட்டுருங்க. சென்டரில் விட்டு தேர்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அகைன் கிளிக் பண்ணி த்ரீ டாட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஓகே, இதே ஆர்டரில் ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் நீங்கள் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த சென்டரில் விட்ட இமேஜுக்கெல்லாம் நீங்கள் செகண்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இதே ஆர்டரில் 2 எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் கொடுத்த செகண்ட் பர்சன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அகைன் இங்கே மேலே சிசி லேயர் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கன் மேலே காம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிட்டு கட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்த புக் மார்க் பர்சன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டு கட்சி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு சிசி லேயர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே செகண்ட் ஆப்ஷன் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து எப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து குவாலிட்டியாக காமிக்கும். வேணும் யூஸ் பண்ணிங்க, அந்த கண்ணு மாரி இருந்துச்சுன்னா ஆஃப் ஆகிடும். ஆஃப் பண்ணிங்க, வேணும் யூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட் வீடியோவை ஸ்டார்ட்டில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆஃப் பண்ண இந்த குரூப் எல்லாம் கண் ஆன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும் கரெக்டாக. ஓகே, ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி பார்த்து வேறு மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி இருக்கும், பார்த்து வேறு மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ இருக்கும். கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ லோடிங் ஆன மாதிரி தான் கொஞ்சம் லோடிங் ஆகும். அதோட டைம் மிஸ்டேக் வந்து அதிகமாக லோடிங் ஆகிட்டு பிறகு கீழே சேவ்னு காமிக்கும். 100% லோடிங் ஆகிட்டு பிறகு கீழே சேவ் கொடுத்துட்டா கேலில் சேவ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ் பண்ணி பார்த்து நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி செஞ்சுக்கலாம். பாய்.